இப்போ இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவர் நடித்த ஒரு படம் வந்து ஏப்ரல் மாதம் வர்றது மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று பேசப்பட்டுருக்கு. இப்போ அதில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே அந்த ஹீரோ நிறைய பல பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டு இதை இப்போ பண்ணலாமா, நம்ம இன்னொரு படம் பண்ணியிருக்கோமே அதை ரிலீஸ் பண்ணிட்டு பண்ணலாமான்னு யோசிச்சிட்டு இருக்க சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு மேட்ரு வேறு போகுது. இப்போ இதை வச்சு சந்தடி சாக்கில் வேணால் இவங்க மேலே மிகப்பெரிய ஒரு ரகசியம்லாம் இருக்காங்க. அப்போ எப்போ இந்த படம் வரும்போது வச்சு செஞ்சுக்கலான்ற ஒரு முடிவில் இருக்கும்போது பார்த்தா அந்த தயாரிப்பாளர் இயக்குனர்லாம் பார்க்கும்போது ஐயோ என்ன நம்ம ஏற்கனவே பல தாண்டி அது ஏற்கனவே 2-3 தடவை மிஸ் ஆகி வந்து இதை பண்ணலாம்னு நினைக்கும்போது இந்த ஹீரோயின் பண்ணும்போது வரட்டும் பண்ணியிருக்காங்கல்ல எங்களுடைய பூராத்தையும் இவங்க பேரை வச்சுன்னு அடித்தாங்க, இப்போ நாங்கள் வெயிட் பண்ணுறங்கிற மாதிரி ஒரு தகவல் பேசப்பட்டு போது அவர் டோட்டலாக ஆஃப் ஆகி இந்த இது தள்ளி போகிறதுக்கு வந்து இதுவும் ஒரு காரணமாக பேசப்படுது. ஒருவேளை ஃப்ரேமில் நிறையா வந்ததுன்னா தியேட்டரில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஏன்னா அவங்களுடைய பார்வை வேறு மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஹீரோ நடிக்கும் போது அது ஏற்றுக்குள்ள வரல பண்ண மாட்டாங்களா அப்படின்னு பல பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. அந்த படத்தில் நடித்த ஹீரோக்கு, அந்த தயாரிப்பாளருக்கு, அந்த இயக்குனருக்கு. அப்போது சீன்ஸ் தேவையில்லாத கொஞ்சம் லென்த்தியாக இருந்தால் எடிட் பண்ணி கூட தூக்கிடுவோமா அப்படிங்கிற முடிவெல்லாம் பேசப்பட்டிருந்தா ஒரு தகவல் வருது. இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒருத்தர்னால சுற்றிங்கிறது மாதிரி இப்போ படத்தில் போட்டவங்களும் ரொம்ப எதிர்பார்ப்பு அந்த படம் தள்ளி போகுது, அது ஒரு ரீசன். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அவர் எப்படி ஒரு முடிவு எடுத்தாரோ இவர்களும் தெளிவாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார்.